மத்தேயு 24:14. அன்றியும் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ஸ்தோத்திரம். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, அருமையான வேலைக்கை நன்றி அப்பா. கொடுத்த வசனத்தை ஆமென் நாங்கள் பிட்டு பரிமாற ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. நீர் பேசும் எங்களுக்கு அது உணவாய் மாறட்டும் ஆண்டவரே. அதை நாங்கள் ஆண்டவரை உண்டு மகிழ்ச்சியோட ஆண்டவர் கிருபை செய்யும் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு 24:14 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், அதாவது இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துக்குரிய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சுவிசேஷம் அப்படின்னா நல்ல விசேஷம். அல்லேலூயா. தப்பி போகும் வழி. அல்லேலூயா. ரட்சிப்புக்கு ஏதுவான பாதை. அதை வாசிங்க. ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூமி எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பதான் முடிவு வரும். அல்லேலூயா. நம்ம போன வாரங்கள்ல பார்த்தோம்ல, ஆண்டவருடைய வருகை பக்கத்துல இருக்குது. அல்லேலூயா. அவர் வாசல் அண்டதான் நிக்கிறாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஜனங்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுவிசேஷம், இந்த நல் விசேஷம், தப்பி போகும் வழி, ரட்சிப்பின் பாதை, ஆமென் ஸ்தோத்திரம், பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் சொல்லல, சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். சாட்சினா என்னது? நான் அதை சொல்றேன் உங்களுக்கு கொஞ்ச நேரம் தாண்டி. சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இந்த சாட்சியாக எதற்கு பிரசங்கிக்கப்படுது அப்படின்னா, வெள்ளை சிங்காசனத்துல வாசிங்க, ரெவலேஷன்ல 11:20. பின்பு நான் பெரிய வெள்ளி சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். போதும். அப்ப வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல வீற்றிருக்கிற ஒருவர் இருப்பார். அல்லேலூயா. ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மென்ட், அது ஒரு ஜட்ஜ்மென்ட் டே. அந்த நாளில இந்த சகல ஜாதிகளும் ஆமென் நாங்க அறியலன்னு சொல்லாமல் இருக்கும்படிக்கு, எங்களுக்கு தெரியாதுப்பான்னு சொல்லாமல் இருக்கும்படிக்கு, அது ஒரு ஆதாரமாக, ஒரு ப்ரூஃபாக சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்த 70 பேரை 2 பேரா பிரித்து ஊழியத்துக்கு அனுப்பும் போது அவர் சொல்றாரு, நீங்க போங்க, ஆமென், நற்செய்தி காஸ்பலை கொடுங்க, பிரசங்கிங்க, அப்பொழுது ஏற்றுக்கொள்கிறவனுக்கு ஓகே, அவங்க வீட்டுல தங்கி இருங்க. அவங்களை ஏற்றுக்கொள்ளல, உங்களோட சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா பாதரட்சைய இப்படி தட்டிட்டு போங்க. அதுல இருக்கிற மண் அங்க கிடக்கும் போது அந்த மண் என்ன செய்யுமா, நியாய தீர்ப்பின் நாளில உங்களுக்கு சாதகமாக பதில் சொல்லும். ஹல்லேலூயா. சாட்சி நிக்கும். ஆமென், ஆமென். இந்த வீட்டுக்கு நற்செய்தி வந்தது, அவங்க புறக்கணித்தாங்கன்னு சொல்லி அந்த மண்ணு சொல்லுவோம். கீழே அதுல வாசிங்களே, வெளிப்படுத்தல் 20:13 வாசிங்க. சமுத்திரமும் என்ன செய்யுதா, மண்ணு மட்டும் இல்ல, சமுத்திரமும் தண்ணியிலிருந்து மரித்தோரை எல்லாம் கொண்டு அங்க நிப்பாட்டுமா. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. எல்லாம் ஒப்புது. அவரவர் யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்போ ஆண்டவருடைய சந்நிதிக்கு முன்பாக எங்கேயும் ஒளிச்சு போக முடியாது. அப்ப அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாம இருக்க. இன்னைக்கு கூட ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஆமென். ஒரு பையன் எங்க கூட வேலை பார்க்கிற ஒரு ஒர்க்கர், அவர் சொல்றாரு, ஓவர் டைம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓவர் டைம் ஷீட். அப்போ அலி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஆஃபீஸ் மேனேஜர் அந்த பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் சொல்றாங்க, 2-3 ஒர்க்கர் சொல்றாங்க, நாங்க நைட்டு வரைக்கும் வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏன்டா அந்த பயோமெட்ரிக்கோட பேக்கப் டேட்டா ஃபுல்லாக எடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. நான் எடுத்துட்டு பாக்குறேன். அதே நாளில கரெக்டா 2 மணிக்கு 10 நிமிஷத்துக்குள்ள அவர் ஒரு பஞ்ச் பண்ணிட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. ஓவர் டைம் 9:30 மணி வரைக்கும் பார்த்தோம்னு சொன்ன அதே ஆளு அதே நாளுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சரி அது மட்டுமா பஞ்சிங்ல ஆதாரம், அது முடிச்சதுக்கு அப்புறமா சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தோம். அல்லேலூயா. பார்த்தா அவர் என்ன பண்றாரு தெரியுமா, சவுண்ட் இருக்காது. அவர் சொல்றாரு,
எனக்கு கை வலிக்குதுப்பா, ரொம்ப நேரமா வேலை பார்த்து இந்த இந்த சைட்லாம் இப்படி வலிக்குதுன்னு சொல்றாரு. எல்லாரும் கரெக்டா அந்த வீடியோ தெரியுது. அதை பார்த்தோட ஆமா 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 நான் போனேன். ஹல்லேலூயா. அப்போ ஓவர் டைம் ஒர்க் பண்ணானு எப்படி சொன்னேன்? ஹல்லேலூயா. இது இன்னைக்கு நடந்த சம்பவம். இதே மாதிரி ஹல்லேலூயா அன்னைக்கு அவனுக்கு சொல்றதுக்கு வேற பதில் இல்ல. சாரி சாரி சாரி, நாங்கெல்லாம் சிரிப்பு தான் வந்துச்சு எங்களுக்கு. ஹல்லேலூயா. அந்த நாள் அது சிரிக்கிற நாள் கிடையாது. ரைட்டா இல்லையா? சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல, இந்த காரியங்கள் எல்லாம் பூமியில மண்ணு வரைக்கும் அங்க வந்து சாட்சி கொடுக்கும். ஸ்கிரீன்ல தெரியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. எங்கேயும் ஒழிக்க முடியாது. மறைவிடம் ஆண்டவருக்கு தப்பி போகும் ஒரு இடமே இல்ல. அதான் சங்கீதத்துல பார்த்தோம் இல்லையா, மூடன் தான் தேவன் இல்லை என்று சொல்லுகிறான். கடைசியில தான் சொல்லி முடிச்சேன். ஆமென். இப்பேற்பட்ட ஒரு நாள் வருது, அந்த நாளுக்காக தான் ஹல்லேலூயா இதெல்லாம் பிரசங்கிக்கப்படுது. அதுக்கு முன்னால மனம் திரும்பினால் உனக்கு நல்லது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் சங்கீதக்காரன் அந்த இடத்துல சொல்லுகிறாங்க, சியோனில் இருந்து ரட்சிப்பு உண்டாகும் யாக்கோபுக்கு, அந்த நாள் பக்கத்துல வருகிறது. இப்ப சாட்சியாக அவங்களுக்கு அவன் தெரியாதுன்னு சொல்லாமல் இருக்க ஒரு சாட்சியாக பூலோகம் எங்கும் சொல்லப்படணும். அப்பதான் முடிவு வரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ மீடியாஸ் எல்லாம் ஆண்டவர் ஆமென் இதற்காக பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்மளை பயன்படுத்துறாரு, ஊழியக்காரங்க பயன்படுத்துறாங்க, இவாஞ்சலிஸ்ட பயன்படுத்துறாங்க, மிஷனரிஸ பயன்படுத்துறாங்க, அப்போஸ்தல ஊழியர்களை பயன்படுத்துறாங்க. எத்தனையோ பேர் உலகம் முழுவதும் சிதறி ஆண்டவருக்காக ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க. ஆமென். இப்ப கூட சொல்ல போனா ஆமென் எந்த நாழிகையில எல்லாரும் கேட்க முடியறாங்களோ ஆண்டவர் வாசல்ல நின்னுட்டு காகலம் ஊதுவார். அந்த செகண்ட்ல நம்ம எல்லாம் மறுரூபமாகி மேல போயிடும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதான் ஹல்லேலூயா. அது பிதா ஒருவரே அறிந்திருக்கிறார். உலகத்துல இருக்கிற எல்லா நீதிமான்களும் அதுக்காக தான் என்ன உழைச்சிட்டே இருக்கிறாங்க. ஒரு நோவா என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தையும் ஜனங்களையும் காப்பாற்ற பேழை உருவாக்கினாரு. ஜனங்கள் கேட்கல. ஸ்தோத்திரம். எதுக்குப்பா இந்த பேழையை உருவாக்குறேன்னு நோவா சொன்னாரு. மழை அப்படின்னு ஒண்ணு வரும், ஏன்டா ஆண்டவர் சொன்னாரு. ஆமென். அது பெருவெள்ளமா தண்ணியா இருக்கும், எல்லாரும் அழிந்து போவாங்க, அதனால அவரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் கேட்கல. ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ ஒரு செவிடன் இருந்து பேசிக்கிட்டு ஊமையன் இருந்து பேசுற மாதிரி ஆமென். ஸ்தோத்திரம். அவங்களுக்கு அன்னைக்கு தோணுச்சு. கடைசியில ஒரு நாள் பெருவெள்ளம் வந்து அவங்களை வாரிக்கொண்டு போனப்போதான் தெரிஞ்சிச்சு, ஐயோ மோசே எங்களுக்கும் ஓபன் பண்ணு, எங்களுக்கும் ஓபன் பண்ணுன்னு அடிச்சாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் வாதலை மூடினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மூடினா திறக்கவே முடியாது. அதான் இது கடைசி காலம்னு சொல்ல வரேன். ஹல்லேலூயா. அதற்காக தான் இந்த சுவிசேஷம் பூலோகம் என்கிற சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ. வல்லாவி மாறி ஊற்றுவி, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ. வல்ல
யோவான் 1:12. இப்போ அல்லேலூயா. அதுக்கு முன்பாக மத்தேயு 28:19-20 வாசிப்போமா? 19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு போதும் அல்லேலூயா. ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? சாட்சியாக பிரசங்கிக்கப்படணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா? பூலோகம் எங்கும் போய் அல்லேலூயா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் அல்லேலூயா. அந்த ஜாதிகள் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஆண்டவருக்குள்ள எல்லாம் வர மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரோட அன்பெல்லாம் அறிந்துக்க மாட்டாங்க. எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு வசனத்தை கொடுத்தாலும் அல்லேலூயா. ஒரு ஆளை சந்திக்கும் போது ஆண்டோட வார்த்தையை சொல்லும் போது அவங்களுக்காக ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்து ஆண்டவரே அல்லேலூயா, இந்த ஆளை சந்தித்தேன், அவர் இந்த பாடுகள்ல இருக்கிறாங்க, ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அவங்க எங்களை கூட நண்பரா இருக்கிறாங்க. அவங்க நம்ம பரலோகத்துல ஆமென் ஐஸ்வர்யவான் ஸ்தோத்திரம் நரகத்திலையும் அல்லேலூயா பாதாளத்திலையும் ஆமென் லாசரு ஆமென் ஸ்தோத்திரம் பரதீசலையும் இருக்கும்போது எப்படி இருக்கும்? அதே மாதிரி நம்மளும் யோசிக்கணும். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல நாம் பங்குள்ளவனாய் வரும்போது என் கூட இருக்கிற என்னுடைய சகோதரர்கள் அழிந்து போன ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவங்க அழிந்து போக கூடாது. இப்ப அவங்களுக்காக அல்லேலூயா ஆமென் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஒரு கட்டளையா தான் இதெல்லாம் சொல்றாரு. எல்லார்ட்டையும் சொல்லுகிற கட்டளை இது. அல்லேலூயா. ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் எல்லார்ட்டையும் சொல்ற கட்டளை. ஆமென். என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் புறப்பட்டு வாசிங்க சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி முதல்ல அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி அவங்க மனம் திரும்பும் போது ஆண்டவருடைய சிஷ்யராக மாறுறாங்க. மனம் திரும்புதல் உண்டாகிறது. உடனே அவங்களுக்கு என்ன செய்யணுமா? ஞானஸ்நானம் கொடுத்து ஞானஸ்நானம் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா? ஆண்டவர் போதித்த நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்களை கிராஜுவலா வசனத்தை கொடுத்து கொடுத்து நல்ல ஆகாரத்தை கொடுத்து கொடுத்து அவங்க என்ன செய்யணுமா? கிறிஸ்துவுக்குள்ள நிறைவான ஒரு மனவாட்டி சபையாக வளர்த்தி எடுக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. இது யாருக்கு கொடுக்கப்பட்ட கடமை? அதுல நம்ம எழுதி இருக்க பாருங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஆமென். அந்த இடத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா அநேகர் சிஷ்யர்கள் மட்டுமல்ல அநேகர் 500க்கு மேற்பட்டவர்கள் அந்த இடத்துல கூடியிருக்கிறாங்க. ஆண்டவர் பரமேறி போகிற நேரத்துல அந்த இடத்துலதான் ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்றாங்க நீங்க போய் அல்லேலூயா. நமக்கும் அதை ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம போய் ஆமென் பாஸ்டர் போகட்டும், எவாஞ்சலிஸ்ட் போகட்டும் அல்லேலூயா, அவங்க எல்லாம் ஸ்பெஷலா சில வேலைகளுக்காக ஆமென். ஆனால் சுவிசேஷம் சொல்வது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கடமை. காஸ்பலை பிரீச் பண்றது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கடமை. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அந்த காஸ்பலை பிரீச் பண்ணும்போது ஒரு ஆள் உள்ள வரும்போது அல்லேலூயா அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்க வேண்டியது ஒரு போதகனுடைய கடமை. அல்லேலூயா. ஆமென். அந்த ஆடுக்கு பலவீனம் வரும்போது ஆண்டவரத்துல மன்றாட வேண்டியது அவனுடைய கடமை. ரைட்டா இல்லையா? அதே மாதிரி அல்லேலூயா இவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மனிதனிட தனி நபரிட பேசுறாங்க. அல்லேலூயா. பேசி அவங்களுடைய இருதயத்தை அறிந்து ஆமென் அவங்களோடு ஆண்டவரோட அன்பை பரிமாறுகிற அது ஒரு ஊழியம். அல்லேலூயா. ஆனா சுவிசேஷம் சொல்வது எல்லாருக்கும் கொடுத்த கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை குறித்து ஆமென் இல்லைன்னா பரலோகத்துல நம்ம போய் ஆமென் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வெட்கப்பட்டால் ஆண்டவரும் நம்மளை குறித்து நம்முடைய டீட்ஸை குறித்து சொல்றதுக்கு ஆண்டவர் வெட்கப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கிற பைபிள்ல இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அப்போ யாரும் வெட்கப்படாதபடி கூட இருக்கிற நபர்கிட்ட வாய்ப்பு கிடைக்கும் போது தேவனுடைய வார்த்தையை போட்டுறோம். அல்லேலூயா. நான் போட்டிருக்கிறேன் கூட இருக்கிறவரு ஆமென் பாகிஸ்தான் தேசத்துல இருந்து உள்ளவர். அல்லேலூயா. நான் போட்டிருக்கிறேன். அல்லேலூயா. போடும்போது சில நேரங்கள்ல போட்டிருக்கேன். கடைசியில் ஒரு நாள் சொன்னேன், நான் சொல்லலைன்னு மட்டும் நீங்க சொல்லக்கூடாது, கடைசியில் ஒரு நியாய தீர்ப்பு நாள்
இருக்கு. ஹல்லேலூயா சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதே மாதிரி நமக்கு அதான் இங்க சொல்லி இருக்கு, ஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படணும். சாட்சியாக பிரசங்கிக்கப்படணும். ஹல்லேலூயா. நம்ம வேலை பார்க்குற இடத்துல அதுக்கு தான் ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளை வைத்திருக்கிறார். ரைட்டா இல்லையா? நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்தது அதுக்காக தான். எல்லாம் ஒரு பர்பஸ் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த பர்பஸ் முடியும் போது உன்னை தூக்கி இன்னொரு இடத்துல வைப்பாரு. நம்ம பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணாம இருந்தா அதே இடத்துல திரும்ப அப்படியே இருக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடங்களிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம படைக்கப்பட்ட அந்த பொறுப்பு ஆமென், அதை உணர்ந்து நம்ம நிறைவேற்றவங்களா காணப்படணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா போய் ஆமென் அநேகருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒருவன் இந்த சுவிசேஷத்தை கேட்டு அவன் என்ன செய்யறான், ஆண்டவருக்குள்ளாக அவனோட மனதை கொடுக்கிறான். யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் சுவிசேஷத்தை கேட்ட விசுவாசம் உள்ளவனாய் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறானோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி, பிதாவாய தேவனுக்கு பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. கொடுக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவரே நீர் உண்மையுள்ள தேவன், ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில ஒரு குறையும் இந்த உலகத்துல ஒருவனும் கண்டுபிடிக்க முடியல. ஸ்தோத்திரம். அவர் பரிசுத்த தேவன். அல்லேலூயா. அவர் பிறந்தது பரிசுத்த வழியில. அல்லேலூயா. அவர் வளர்ந்தது பரிசுத்தமான வாழ்க்கையில. அசுத்தமான உலகத்திலேயும் பரிசுத்தமா வாழ்ந்தாரு. எந்த மனிதனாலும் இவ்வளவு பரிசுத்தமா வாழ முடியல. இதுவரைக்கும் வாழ்ந்தது கிடையாது. அவர் மனிதனாக 100% மனிதனாகவும் 100% தெய்வமாகவும் வாழ்ந்தார் இந்த உலகத்துல. டியூவல். அல்லேலூயா. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் இந்த உலகத்துல மனிதனுக்காக வந்த போது மனிதனாகவே இருந்து வாழ்ந்தாரு. சகல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்தார். அல்லேலூயா. சகல நிந்தைகளை அனுபவித்தார். சகல பாடுகளை அனுபவித்தார். அவங்க அப்பாவோட தச்சனாக வேலை பார்த்தாரு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சுவிசேஷத்துக்காக நடந்து 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 பல இடங்களுக்கு போனாரு. அந்த காலத்துல வாகனங்கள் நடராஜா தான். ஸ்தோத்திரம். கடைசியில தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஆகிலும் அந்த நேரம் வரைக்கும் கூட ஒரு சிறிய கடுகளவு பாவம் கூட அவர்ல உலகம் சாட்ட முடியல. அவர் மரித்து 3ஆம் நாள் சொன்னபடி உயிரோட எழும்பினாரு. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன். அவர் சொன்னாரு, அதுக்கப்புறம் போய் அவன் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு எல்லாம் தன்னை காண்பித்து சொல்றாரு, கைவிட்டு போகிற தேவன் அல்ல, காண்பித்து சொல்றாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அது ஆயத்தம் பண்ணதுக்கு அப்புறம் நான் இருக்கிற இடத்துல நீங்களும் வந்து என்னோடு இருக்கும்படி உங்களையும் வந்து என்னிடமாக சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து போனார். அப்பேற்பட்ட தேவனை தான் அல்லேலூயா நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அந்த தேவன் தன்னுடைய ரத்தத்தின் வழியாக அல்லேலூயா பாவத்தை அதை நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. ஏன் ரத்தத்தை அவர் கொடுக்கணும்? எதற்காக மரிக்கணும்? மனிதனுடைய பாவத்துக்காக. அல்லேலூயா. ஆமென். இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம், ஒருவன் ஆண்டவராய் கிறிஸ்துவை விசுவசித்தா பிதாவானவருக்கு புத்திரன் ஆகும்படி அனுமதி ஆண்டவர் கொடுக்கிறாரு. அவன் புத்திரன் என்று அழைக்கப்படுவான், புத்திரி என்று அழைக்கப்படுவான். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? எபிரேயர் 11 அது எப்படி புத்திரியாக மாற்றப்படுகிறான் என்று நம்ம பார்க்க போறோம். எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்ம பார்க்கல, கிறிஸ்துவ பார்க்கல. அல்லேலூயா. அவர் மரித்ததை நம்ம பார்க்கல. பட் அவர் சொல்றாரு, என்னுடைய ரத்தம் உங்களை ரட்சிக்கும், நான் சிந்துகிற இந்த ரத்தம் உங்களை மீட்டுக் கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். அதை நம்ம விசுவசிக்கிறோம். நானே வழி சத்தியம் ஜீவன், என் வழியாக அல்லாம ஒருவரும் பிதாவினிடத்தில் வர முடியாதுன்னு சொல்லி போனாரு. அதை நம்ம நம்புறோம், இருதயத்துல ஏற்றுக்கொள்கிறோம். நான் அல்லேலூயா உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் இருக்கிற இடத்துல உங்களை சேர்த்துக் கொள்ளி திரும்ப வருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்புறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். நான் பாவி என்று நம்ம நம்பணும்.
அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவருடைய ரத்தத்தினால் நம்மளை மீட்டு கொண்டார் என்று நம்பணும். அதான் faith. என்னது அதுக்கு பேரு? faith. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆண்டவர் இப்படி சொல்றாரு, நீ ஒரு சிநேகிதனுக்கு உதவி செய்கிற, ஒரு சிநேகிதனோட பட்சமா இருக்கிறன்னா என்ன பிரயோஜனம்? நீ எனிமிக்கு, விரோதிக்கு பட்சமாயிரு, விரோதிய நேசி. அப்படின்னா தான் ஏதாவது ஸ்பெஷாலிட்டி அதுல இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா இல்லையா? அல்லேலூயா. அதே போல அல்லேலூயா, காணப்படாதவைகளை நம்பு. அதான் விசுவாசம். இல்ல விசுவாசம் சொல்லிட்டு எந்த காரியமும் இல்லை. அல்லேலூயா. 3வது வசனம் அதிலே, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும். ஆமென். விசுவாசத்தினால், அதாவது உலகம் அவருடைய வார்த்தையினால உருவாயிற்று. அது வசனத்துல சொல்லி இருக்கு. அதை நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே உருவாக்கப்பட்டது என்று வாசிங்க. உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும். ஆமென். இவ்விதமாய் நம்ம பார்க்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுவா உருவாகிச்சுன்றது இல்ல. அடுத்து கீழே, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். விசுவாசத்தினாலதான் அன்னைக்கு ஆபேல் என்ன பண்ணாரு? ஒரு ஜீவன் உள்ள பலியை செலுத்தினாரு. ஆண்டவர் இதுதான் பிரியமா இருக்கும்னு நம்பினார். அடுத்து, அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆமென். அவர் நீதிமான் என்று தீர்க்கப்பட்டான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். 5, 6, 8, 11 அப்படி வாசிச்சுடுவாங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்டிருக்கிறோம், யாராவது டைரக்டா எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னு. ஸ்தோத்திரம் ஏனோக்கு. அல்லேலூயா. ஆமென். அடுத்து கீழே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. விசுவாசம் இல்லாம, அந்த faith இல்லாம கர்த்தருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். கர்த்தருடைய பிள்ளை ஆகிறதும் முடியாத காரியம். அடுத்து, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஆமென். விசுவாசம் உள்ள நோவா என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த காலத்துல மழை இல்ல. மழை ஃபர்ஸ்டா பெஞ்சது நோவாவோட காலத்துல தான். அதுக்கு முன்னால பனி தான் பெஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆண்டவர் சொன்னார், மழை பெய்யும்பா, தண்ணி வரும். தண்ணின்றது எப்படின்றது அவர் பனியை வச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பனி துளிகள் இருக்குமா இருக்கும், அதை எடுத்து குடிச்சுக்கிட்டாங்க. இல்லைன்னா தண்ணி. ஆனா மழை வந்து பெருவெள்ளம் வருன்றது ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்கு? பூமியின் மதங்கள் எல்லாம் திறந்து, வானத்து மதங்கள் எல்லாம் திறந்து, டேம் திறந்து விட்ட மாதிரி மேலே கீழே தண்ணி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆண்டவர் ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தாரு. அவர் முழுமையா நம்பிக்கிட்டாரு. அந்த விசுவாசத்தினால மத்த ஜனங்கள் விசுவாசிக்கல, அதனால அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. ரைட்டா இல்லையா? இதேதான் faith. இதான் ரட்சிப்புக்குள்ள ஃபார்முலா. அல்லேலூயா. இந்த ஃபார்முலாவை அடாப்ட் பண்ணால், கை கொண்டால், நீங்க பிள்ளைகளாகும்படி ஆண்டவர் என்ன செய்யறாரு? உரிமை கொடுத்திருக்கிறார், ஆக முடியும். faith. அடுத்து கண்டினியூ பண்ணுங்க. 8, 11. 8 அதுக்கப்புறம் 11, 29. அடுத்து, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். நீங்க யோசிச்சு பாருங்க, திடீர்னு இருக்கிற இருப்புல அவங்க அப்பா கூட ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கிறார் ஆபிரகாம். அல்லேலூயா. பெரிய சம்பனன். சம்பனன்னா என்னது? பணக்காரர். ஆமென். அவருடைய தொழில் என்ன தெரியுமா? அல்லேலூயா. சுரூபங்களை உருவாக்கி விற்கிறது. அல்லேலூயா. உருவாக்கி ஜனங்களுக்கு. இப்ப ஆண்டவரே அறிந்தவர் இல்ல. அவருக்கு ஆண்டவர்ன்றது என்னன்னே தெரியாது, யாருமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு புரதாதியில வாழ்ந்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோ. அல்லேலூயா. திடீர்னு ஒரு சவுண்ட் அவருக்கு கேக்குது. ஆண்டவர் பேசுறாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் கிட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. திடீர்னு ஒரு வார்த்தை, அதாவது ஒரு என்ன சுவிசேஷம் டக்குன்னு உன்னுடைய காதுல கேட்கும் போது அதை அப்படியே பிடிச்சுக்கணும். இவர் அப்படியே அதை பிடிச்சுக்கிட்டாரு. அதன் மேல ஃபெய்த்த வச்சாரு. ஆண்டவருடைய வார்த்தையின் மேல ஃபெய்த்த வச்சாரு. ஆண்டவர் மேல ஃபெய்த் வைக்கும்போது அவருடைய தகப்பன் வீட்டார் செய்கிறதெல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் கேலி கிண்டலா தான் இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு காமெடியா தான் இருக்கும். இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? ஆண்டவர் நம்மகிட்ட பேசும்போது, பேசுகிற தேவன் இருக்கும்போது இவர் வேற என்னென்னமோலாம் பண்ணிக்கிறாரு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வம். ஸ்தோத்திரம். தவறான வழிபாடு.
ஹல்லேலூயா. ஆமென். அவர் பேசும்போது அதை அப்படியே முருக பிடிச்சுக்கிறார். அவர் பிடிச்சுக்கிட்டு என்ன பண்றாரு தெரியுமா? அந்த ஃபெய்த் அவர் மேல உறுதியாய் வைத்து ஒரே ஒரு தடவை தான் நம்மகிட்ட அப்படி பேசின பல முறை ஆண்டவர் பேசி இருக்கிறாரு. வசனத்தை வச்சு உரைச்சு நல்லா பேசுனதுக்கு அப்புறமும் ஹல்லேலூயா இன்னமும் நம்பிக்கை வர மாட்டேங்குது. அவருக்கு ஒரே ஒரு வாட்டி ஹல்லேலூயா. நமக்காவது ஆண்டவர் தெரியும், அவருக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அப்படி இருந்து அவர் டைட்டா பிடிச்சுக்கிட்டாரு. அந்த வார்த்தை அவர் உள்ள வரும்போது உள்ள அப்படியே குளிர்ந்துச்சு. உள்ளமானந்த கீதத்திலே அப்படின்னு சொன்ன மாதிரி உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தேவன் என்னோட பேசினார்ன்ற நம்பிக்கை உண்டாயிற்று. அந்த ஃபெய்த் உறுதியானது, விசுவாசம் உறுதியானது. அதுல புடிச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு? அவர் பாட்டு நடந்தாரு. ஆண்டவர் சொல்லல, அங்க பாரு ஒரு இடம் இருக்கு, அது சூப்பரா இருக்கு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம்னு சொல்லுவாங்க, அங்கதான் கொண்டு போறேன்லாம் சொல்லல. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த தேசம் எப்படி இருக்கும், எங்க போய் சேரணும், ரூட் மேப் கூட கிடையாது. ஈவன் கேம்பஸ் அது சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் கேம்பஸ் கூட கிடையாது டைரக்ஷன் பார்க்கிறதுக்கு. என்ன பண்ணணும்? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அவ்வளவு சொல்லிட்டு அப்படியே டப்புன்னு ஸ்டாப். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அது இன்னொரு வாட்டி கேட்டதுன்னா நம்ம பார்க்கலாம், ரெண்டாவது வாட்டி கேக்குதான்னு பார்ப்போம். சாமுவேலுக்கு கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்ட வாட்டி அவர் நம்பி விசுவாசத்தினால் அப்படியே புறப்பட்டு போனார். அதனால கானான் தேசம் முழுவதும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. பெரிய ஒரு சந்ததியை பார்த்தார். ரைட்டா இல்லையா? இனி வாசிங்க 8:11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். விசுவாசத்தினாலதான் சாராளும் ஆமென் இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பெற்றெடுத்தாங்க. அதுவும் உலகத்திலே இதுவரை நடக்காத காரியம், இத்தனை வயசானதுக்கு அப்புறம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். impossible is possible with God, with Jesus அப்படின்னு தான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனிதனால் கூடாத காரியம் உண்டு, ஆனா தேவனால் கூடாத காரியம். ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருந்தா போதும். அவரை நம்புறியா? அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி கர்த்தர் என்ன செய்யறாரு? அலோ பண்றாரு. 29. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். ஆமென், ஆமென். சிவந்த சமுத்திரம். நீங்க பாருங்க, சமுத்திரம்னா எவ்வளவு பெரிய சமுத்திரம். அதுக்கு மேல கப்பலும் அது இதெல்லாம் பாலம்லாம் போடலாம்னு வச்சுக்கோங்களேன். பாலம் போடுறதெல்லாம் கஷ்டம். அவங்க தரையில நடந்து போறாங்களா சமுத்திரத்தின் நடுவுல. விசுவாசம். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஒரு பாடம், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 12ல வாசிங்க 1, 2, 3. ஆகையால் நான் இப்ப சொல்லப்பட்ட இவ்வளவு பெரிய சாட்சிகள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. ஆமென். இன்னும் விசுவாச குறைவு இருந்துச்சுன்னா அதையும் அப்புறம் பாவங்களை எல்லாம் நமக்குள்ள இருக்கிற பாவங்களையும் தள்ளி விட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவுள். ஆமென். அதான் இப்ப சொன்ன, தேவனால மனுஷனால் கூடாதது தேவனால கூடும். உங்களால முடியல அப்படின்னா ஆண்டவரிடத்துல வாங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க பான்னு சொல்லும் போது விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய தேவன் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நமக்கு துணை நின்று அவரிடத்துல கொடுக்கப்பட்டதை புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. ரைட்டா இல்லையா? காப்பாற்றி அந்த பரம எரிசலை வரை கொண்டு போக அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 2, 3 எல்லாம் வாசிச்சாச்சா? அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஒரு நிமிஷம். எப்படி அவர் சிலுவை சகித்து என்ன பண்ணாரா? அவமானத்தை எல்லாம் அவர் என்ன செய்தார்னா எண்ணாமல் சிலுவையை சகித்ததுனால அவர் தேவனுடைய வலது பரிசு சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஆண்டவர் இப்பேற்பட்ட அவமானங்களை ஒரு பொருட்டா எண்ணாதபடி எல்லா நிந்தைகளையும் பாடுகளையும் கஷ்டத்தை அனுபவித்து அந்த சிங்காசனத்தின் வலது பரிசத்தை பிடித்துக் கொண்டது போல
உங்களுக்கும் கஷ்டமான காரியங்கள் சூழ்நிலைகள் வரும்போது, விசுவாச குறைவு ஆகிய சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும்போது அவரே நினைத்து, அவர் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு, அல்லேலூயா, அவரே பார்த்து அவர் போன வழிகளிலே நடங்க, அவரே நினைத்துக் கொள்ளுங்கள், ஸ்தோத்திரம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறது 22. மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவன் இடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஆகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆவியினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும். ஆமென், ஸ்தோத்திரம். இயேசுவின் இடத்திற்கும் வரும்போது நன்மையான ரத்தம் என்ன செய்யுமா? நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். உங்களை நன்மையான வழிகளை கொண்டு போகிற இயேசுவின் ரத்தத்தின் இடத்துல வந்துட்டீங்க. அவர் உங்களை கைவிட மாட்டாரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்படுது. அல்லேலூயா. இனி ஆண்டவர் எதற்கு இந்த ரத்தத்தை சிந்த வேண்டும்? லேவியர் 4 நம்ம வாசிக்கும் போது, லேவியர் 4 லேவியராகமம் 4:27-31. ஒரு மனிதன் பாவம் செய்தா என்ன பண்ணணுமா? அந்த காலத்துல ஆண்டவர் வைத்த ஒரு கட்டளை என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், பாவம் செய்கிறவன் என்ன செய்யணும் அப்படின்னா பாவத்தை நிவாரணம் பண்ணணும். அதாவது பாவம்னா பாவத்துக்கு தண்டனை மரணம், சாவு. என்னது? ஒரு தவறு செய்த அவனுக்கு தண்டனை சாவு. அல்லேலூயா. நித்திய ஆக்கினை, அப்படித்தானே? அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? பாவத்தினுடைய தண்டனையை அவன் பெற்றுக் கொள்ளணும் அப்படின்றது இருக்கு. அப்ப அந்த தண்டனையில அவனுக்கு இப்படியே எல்லாரும் பாவம் செய்துகிட்டே இருந்தா, எல்லாரும் ஆக்கினை தீர்ப்பு அடைந்துட்டே இருந்தா உலகத்துல யார் எஞ்சி இருப்பார்கள்? இல்லையா? மனித குலமே அழிந்து போகும். அப்ப ஆண்டவர் அதற்காக தான் ஒரு ஐடியா கொடுத்தாரு. அல்லேலூயா. ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு. என்ன அப்படின்னா, ஒரு ஆடை நீங்க கொண்டு வாங்க, ஒரு மாடை கொண்டு வாங்க, கொண்டு வந்துட்டு அதன் மேல ஆசாரியன் இடத்துல கொண்டு வரும்போது அதன் மேல ஆசாரியன் என்ன பண்ணுவாரு? ஒரு கை ஓ மேலே ஒரு கை ஆட்டு மேலே வைக்கும் போது அதுக்கப்புறம் இந்த பாவம் அதன் மேல் சுமர கடவுது, நீ பெற வேண்டிய தண்டனை அது பெற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்யறாங்க? அறுக்குறாங்க. அல்லேலூயா. நீ செய்த பாவத்தின் தண்டனை அது பெற்றுக்கொள்ளட்டும் சொல்லிட்டு அதை வாசிங்க கரெக்டா? பாவ நிவாரண பலியின் காளையை செய்த பிரகாரம் இந்த காளையையும் செய்து இவ்வனமாய் ஆசாரியன் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அது செய்யும் போதுதான் அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்படி நான் ஒரு சட்டத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் என்ன செய்துட்டு இருந்தாங்கன்னா, பாவத்தை செய்துட்டு வந்துட்டு ஒரு ஆடையை கொடுத்து என்ன செய்யறான்? பலி போட்டு திரும்ப அதே பாவத்தை தான் ரிப்பீட்டேஷன் ஆகிட்டே இருந்தது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை. அப்பதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? நானே போய் என்னுடைய மனவாட்டி சபையை காப்பாற்ற வேண்டும் சொல்லிட்டு அவரே இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவருக்கு எங்கேயும் எல்லா இடங்களிலும் எப்பொழுது இருக்கிறதுக்கு முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த இடத்துல சிறுவனாகி என்னுடைய மைண்ட்ல வாசம், இருதயத்துல வாசம் செய்ய அவரால் முடியும். அல்லேலூயா. நம் மத்தியில வாசம் செய்ய முடியும். அநேக கூட்டம் மத்தியில வாசம் செய்ய முடியும். கண்மலையில அவர் இருக்க முடியும். எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கிறவர் தான் தேவன். அல்லேலூயா. அவருக்கு ஒரு மனித ரூபம் எடுத்து வர்றது பெரிய காரியம் இல்லை. சிலவங்க சொல்லுவாங்க, அதை எப்படி மனித ரூபம் எடுத்து வர முடியும்? மனிதனுக்காக மனிதன் செய்த பாவத்துக்கு ஒரு ஜீவன் உள்ள ஒரு மிருகம் தான் பலியாகுது. ரைட்டா இல்லையா? அதே போல ஜீவன் உள்ள, அதே மாதிரி மாமிசம் உள்ள ஒருவர் வரணும். அப்படிதான் ஆண்டவரை கிறிஸ்து என்ற பெயர் அவருக்கு உருவாயிற்று. அது வரைக்கும் ஒரே தேவன். அவரு உருவம் எடுத்து மனித உருவம். அதான் ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனும் நண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ள அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ள அவரை தள்ளாதே. அல்லேலூயா. அவர்
என்ன பண்றாரு, மனித உருவை எடுத்து வரும்போது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க. அப்படிதான் இயேசு என்று பெயர். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்றாரு, அங்க பல மாடுகள் அடிக்கப்பட்டு செய்யறதை விட அவர் ஒருவராக வந்து பலி கொடுத்தாரு, தன்னையே அர்ப்பணித்தார். அந்த ரத்தத்தை யாரெல்லாம் இப்ப சொன்ன விசுவாசத்தினால விசுவாசிக்கிறீங்களோ ரட்சிப்பு உண்டாகும்படி ஆண்டவர் அலோவ் பண்ணியிருக்கிறாரு. சிம்பிள் ஃபார்முலா யார் கேட்டாலும் அப்படின்னு. இப்போ ஜேம்ஸ் 1:21-22 வாசிக்கும் போது யாக்கோபு 1:21-22 ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் விட்டு முடிஞ்சிருச்சா 22? இல்ல, அல்லாமலும் நீங்கள் உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதபடி திருவசனத்தை கேட்கிறவங்களா மட்டுமல்ல, கேட்கிற லிஸ்ட் இருக்குது. அப்போ பாத்தீங்களா, ஜஸ்ட் இந்த சைடு கேட்டுட்டு இந்த சைடு விடுகிறது. அல்லேலூயா. பெரிய மெசேஜ் கேட்டு இப்படி விட்டு இப்படி போயிடும். அல்லேலூயா. எந்த பிரயோஜனமும் இருக்காது. கேட்டு அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஒரு சின்ன காரியம் கேட்டாலும் அந்த காலங்கள்ல எருசலேம் தேவாலயத்துல இவ்வளவு பெரிய அந்த ரோல்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு பகுதி வாசிப்பாங்க வருஷத்துக்கு ஒருக்கா. வாசிக்கும் போது அதை கேட்டுட்டு கேட்கிற ஜனங்கள் எல்லாம் ஆமேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே மனசுக்குள்ள வச்சுட்டு அதை கொண்டு போவாங்க. பல இடங்கள்ல வந்திருப்பாங்க, பல கோத்திரத்தார வந்திருப்பாங்க, கொண்டு போய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அந்த காலத்துல எல்லார் வீடுகளிலும் வேதாகமம் எல்லாம் இல்ல. ஸ்தோத்திரம். அந்த வைராக்கியம் நமக்கும், அதான் போன வாரத்தில் நாம படிச்சோம் இல்லையா, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அல்லேலூயா. அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். பெரிய மெசேஜ் கேட்க வேண்டாம், சின்ன மெசேஜ் கேட்டாலும் அது நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ண படிச்சுக்கணும். தேவன் அதான் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, வாசிங்க அத. வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல செய்கிறவர்களாயும் இருங்கள். எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது போதும். ஆபிரகாம் விசுவாசத்தினால அழைக்கப்பட்டது அப்படியே என்ன செய்யறாரு, செயல்கள் கேட்கறது மட்டுமல்ல செய்தார். ரைட்டா இல்லையா? அவர் கேட்டாரு, செய்தார். அதே மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்க போறோம், எல்லா கண்ட்ரீஸ்லயுமே காஸ்பல் ரீச் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தா ஆச்சா ஆகல. பிரதர் கரெக்டா சொன்னார், ஆகல. அல்லேலூயா. ஆகல. அதுதான் கொடுமை. ஸ்தோத்திரம். ஒரு சில கண்ட்ரீஸ் நான் சொல்றேன், கொரியா, வட கொரியா, அங்க எல்லாம் என்ன பண்ணி இருக்கிறாங்களா, அங்க உள்ள ராஜா எல்லா இன்டர்நெட்டையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஜஸ்ட் அவர் என்ன சேனல் வெளியிடுறாரோ அது மட்டும்தான் அங்க டிவிகள்லயும் சேனல்ஸ்லயும் வரும். மற்றவங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது, எல்லாமே ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வசனம் அங்க எப்படி போகும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்க ஒரு மிஷனரி போனா உயிரோட திரும்பி வர்றது கடினமான காரியம். ஸ்தோத்திரம். இனி சொமாலியா, அரபு நாடுகள், ஸ்தோத்திரம், இந்திய தேசம். நம்ம நினைக்கிறோம் நம்ம சவுத் இந்தியால இருந்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாரும் தெரியும் அப்படின்னு. தெரியாத இடம் நிறைய இருக்கு. ஒழித்து போறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஸ்தோத்திரம். அன்னைக்கு நம்ம மத்தியில வந்தார்ல ஒரு பாஸ்டர் ரிச்சி யோகனான், அவர்கிட்ட கேட்டா தெரியும். உத்தரப்பிரதேசத்துல ஏதோ ஒரு கடைசியில ஆண்டவர் பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த கடைசியில ஒரு சின்ன சின்ன குக்கிராமங்கள் இருக்கும். 500 பேரு, 400 பேரு, 300 பேரு, 200 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு சர்பஞ்ச்னு ஒரு தலைவர் இருப்பாரு. அவர் தான் அதிகாரி, சர்பஞ்ச். அவங்க தான் எல்லாரையும் மேனேஜ் பண்றதும் அவங்களோட கட்ட பஞ்சாயத்து எல்லாமே பண்ணிக்கிறது. இல்லையா? யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவர் கையில தான் இருக்கு. போலீஸ் எல்லாம் அங்க போகவும் முடியாது, போய் எதுவும் சாதிக்கவும் முடியாது. இல்லையா? அப்பேற்பட்ட ஜனங்கள் மத்தியில இவர் போகும்போது புதுசா கேட்கிறாங்க. அப்படியா? ஆமென். இன்னைக்கு ஜெம்ஸ் மினிஸ்ட்ரி எப்படி இருக்கு, அங்கேயும் அதே மாதிரி கேட்டகரி தான். இப்ப இந்தியாலயும் இருக்குது 8வது இடம். அப்ப அவங்களுக்கு இன்டர்நெட் இல்லையான்னு நம்ம கேட்கலாம். இன்டர்நெட் இருக்கா?
இருக்குமா இருக்கும். பிசாசு அவங்கள வஞ்சித்து வைத்திருக்கிறான். அந்த சைடுல போகாது. அதாவது நீங்க எதை தேடுறீங்களோ அதுதான் வந்துகிட்டே இருக்கும். அவங்கள அந்த வாஞ்சைகளை இருந்தது திருப்தியாக வாஞ்சியே இல்லாமல் அடக்கி வைத்திருக்கு. அவங்களுடைய வாஞ்ச உலக பிரகாரமா இருக்கு. எதெல்லாம் தேடுறாங்களோ அது மட்டும் வந்துகிட்டே இருக்கும் யூடியூப்ல. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்ன காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையான்னு சொல்லி டைப் பண்ணி பாரு, வரும் மெசேஜ் 1-2 அதுலயே லிங்க் ஆகி அதுக்கப்புறம் கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனா அப்படி இல்லாம வஞ்சிச்சு வச்சிருக்கிறான் பிசாசு. அல்லேலூயா. இப்படி பல இடங்கள் இருக்குது. இன்னும் சுடான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அல்லேலூயா, ராஜ்யங்கள் பலதும் இருக்குது இன்னும். அல்லேலூயா. ஒரு பாடப்படுவோமா? விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுதே. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளே இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளே, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஆதுமரட்சண்யம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே. ஆதுமரட்சண்யம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே. இறப்பின் வாசலில் நீப்பவர் யார்? தினமும் அவர் குரல் கேட்கலையா? இறப்பின் வாசலில் நீப்பவர் யார்? தினமும் அவர் குரல் கேட்கலையா? விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் பாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளே இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளே இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. இப்படி அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க இன்னும் அறியாமல். அல்லேலூயா. அதனாலதான் 2 பேதுரு 3:9 2 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையையும் ம் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் ம். அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிக்கிறார். தாமதிக்கிறார் என்று ம். சிலர் எண்ணுகிறபடி தாமதிக்கிறார் என்று ஆண்டவர் இன்னும் வர தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணும்படி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் வந்து உங்களை கூட்டி சேர்ப்பேன்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் அவர் வருவார் கண்டிப்பா. ஆனாலும் ஒருவரும் அழிந்து போக கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிதான் நம்ம மேல இவ்வளவு பொறுமையா அவர் இருக்கிறாருன்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இன்னும் 2 தீமோத்தேயு 2:4 இருக்குது, எடுக்க வேண்டாம். இதனாலதான் நம்ம இந்தியால கூட மிஷனரிஸ் வந்தாங்க. கிரஹாம் ஸ்டெயின்ஸ், வில்லியம் கேரி, தாமஸ். ஆமென். அல்லேலூயா. அவர் AD 52 இருந்து 72 வரைக்கும் தாமஸ் அவர் இருந்தார். அல்லேலூயா. நம்ம தாமஸ் தோமா, அடுத்து ஹட்சன் டெய்லர், அடோனிராம் ஜட்சன், அப்புறம் ஜான் ஆண்டர்சன், அப்புறம் ஏமி, அப்புறம் ராபர்ட் கால்டுவெல், இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அலெக்சாண்டர் டஃப், எலிசா கால்டுவெல், ஏமி கால்டுவெல், அப்புறம் ஜான் நெல்சன் ஹைடு, இப்படி எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. நமக்கு தெரியாது இவங்களெல்லாம். இவங்கெல்லாம் ஆண்டோட வசனத்தை ஏந்தி வந்தாங்க. அதனாலதான் நம்ம இன்னைக்கு என்னுடைய தாத்தாவோட காலம் பார்க்கும்போது அவங்க எல்லாம் ஜாதி புறமான ஜாதியில தான் இருந்தாங்க. தாத்தா ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னால தான் ரட்சிக்கப்பட்டார். இப்ப நம்ம எல்லாம் யாரு? புறஜாதிகள தான் இருந்தோம், அறியாம இருந்தோம். ஒரு காலத்துல அறியாம இருந்தோம், இன்னைக்கு அறிந்திருக்கிறோம். இப்ப அறியாதவர்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. ஜேம்ஸ் யாக்கோபு 5:20 ஒருவனை கிறிஸ்துவுக்குள்ள ஆதாயப்படுத்துகிற ஒருவனுக்கு
தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து ம். பாவியை திருப்புகிறவன் பாவியை திருப்புகிறவன் என்ன ஒரு செய்கிறான்? ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து ஒரு ஆத்மா மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறான். திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய திரளான அவனுடைய பாவம் அதனால மூடப்படுகிறது. நம்மள அநேக குறைவுகள் இருக்கலாம். ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்மளை கால்குலேட் பண்றாரு. அல்லேலூயா. நம்மள குறைவுகள் லிஸ்ட் பெருக்கும் போது, ஒரு ஆத்மா உள்ள வரும்போது லிஸ்ட் ஆண்டவர் மன்னிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து லூக்கா 15:7 பரலோகமே சந்தோஷிக்கிறது. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஒரு ஆத்மாவோட வேலை இந்த பூலோகத்தை காட்டிலும் விலையேறப்பட்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட விலையேறப்பட்ட ஒரு வேலைக்காக தான் நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எவன் வெட்கப்படுகிறானோ மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இந்த காஸ்பலை வெளியே சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 1 பேதுரு 2:9-10 நம்ம வாசிக்கும் போது 1 பேதுரு 2:9-10 நீங்களோ இன்னொரு காரியம் ஆண்டவர் கிளியரா நமக்கு சொல்றது, நீங்களோ நம்மளை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய அந்த ரட்சிப்புள்ள கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை, அவருடைய நன்மையான காரியங்களை அவர் நன்மை செய்தார் என்றும் நமக்கும் நன்மை செய்திருக்கிறார் என்று அந்த சாட்சியை அறிவிக்கும்படி, என்னது அவரை பத்தி சொல்லும்படிக்குதான் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு சந்ததியாரையும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் சொந்த ஜனமாயும். அப்ப சொந்த ஜனமாய் இருந்தாலும் ஆண்டவரை பத்தி சொல்லணும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சொல்லணும், ஆசாரிய கூட்டம் ஆண்டவரை பத்தி சொல்லணும். இதெல்லாம் அதற்காக தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்திருக்கிறாரு? புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப நமக்கு மேல விழுந்த கடமை நம்ம செய்யணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் என்குள்ள சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. சாட்சியாக பிரசங்கிக்கப்படணும். அப்பதான் முடிவு வரும். அதற்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். நம்மளை எல்லாம் அதற்காக தான் வைத்திருக்கிறாரு. நம்மளை எல்லாம் அதற்காக தான் தெரிந்து கொண்டார். நம்மளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட காரியத்தை நம்ம அறிந்து அதன்படி அன்றாட வாழ்க்கையில ஒரு நாள் நம்ம வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னா அட்லீஸ்ட் பார்க்கிறவங்க கிட்ட கிறிஸ்து நல்லவர்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியுதா? அது விலையேறப்பட்ட காரியம். அல்லேலூயா. என்னை ரட்சித்தவர் ஆண்டவர்னு சொல்ல முடியுதா? அது விலையேறப்பட்ட காரியம். எனக்காக என்னோட பாவங்களை சுமந்தவர் அவர்னு சொல்ல முடியுதா? அது விலையேறப்பட்ட காரியம். ஒரு ஆத்மாவுக்கு ஆண்டவரை குறித்து சொன்னா அதுக்கு உண்டான அந்த திருப்தி பரலோகமே சந்தோஷிக்கும். ரட்சிக்கப்பட்டால் நம்ம சொல்ற காரியத்துல அல்லேலூயா ஆண்டவர் விளைய செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம மேல விழுந்த கடமை நம்ம மறக்காதபடி நம்முடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் செய்வோமாக அப்படின்னு சொல்லிட்டு ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுப்போம், கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி அப்பா, நீர் எங்களோடு கூட இதை பேசிக் கொண்டிருந்தீர், அதற்காக நன்றி. எத்தனை பேர் வந்தாங்க ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை ஏற்றி. அல்லேலூயா. அதனால நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், காப்பாற்றப்பட்டிருக்கிறோம், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். அதே போலப்பா உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறியணும் நாங்க விரும்புறோம்ப்பா. அதான் உம்முடைய சித்தம் ஆண்டவரே. ஆமென். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எந்த வழியிலாவது ஆண்டவரை நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகிறோம் ஆண்டவரே. எந்த வழி ஆண்டவர் சொல்லுகிறீரோ அந்தந்த வழிகள் எல்லாம் நாங்க செய்ய விரும்புகிறோம் ஐயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீடியா வழி நாங்க சொல்லுவோம் ஆண்டவரே. இல்ல காண்கிற இடங்கள் எல்லாம் சொல்லுன்னா நாங்க அப்படி சொல்லுவோம் ஆண்டவரே. நாங்களை மட்டுப்படுத்த ஆமென் விரும்பலப்பா. ஆண்டவரே எங்களோட பேசுங்க, எங்களை வைத்து பயன்படுங்க ஆண்டவரே, எங்களை கருவியாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நாங்க பிரிந்து சொல்லுவோம். இந்த வசனம் இந்த வாரத்துல எங்களோட பேசட்டும். இந்த வசனம் எங்களை தொடரட்டும் ஆண்டவரே. இந்த வாரத்துல நாங்க அநேகருக்கு ஆண்டவரை பத்தி சொன்னோம் அப்படின்னு சொல்லி அடுத்த வாரத்துல சாட்சி சொல்ல எங்களுக்கு கிருபை செய்யணும் ஆண்டவரே. ஆமென். அடுத்த வாரத்துல வரும்போதுப்பா
நான் 2 பேர் 5 பேர் 10 பேருக்கு சொன்னேன் இன்னைக்கு ஆண்டவரை பத்தி. எனக்கு அந்த வாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தா நாங்க சொல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் அந்த வாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த வசனம் தொடுவதாக ஆண்டவர் அப்படியே சீரமைக்க எங்களை பயன்படுத்துங்க. வெறுமையாக நாங்க வாழ்ந்து அப்படியே கடந்து செல்ல விரும்பலப்பா. உங்களுடைய பாத வழியில நாங்கள் கடைபிடிக்க விரும்புகிறோம். எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். பிரிந்து சொல்லுவோம். பிரியாத நேசர் கூட இருக்கும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. உங்கள் என்னாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்னாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சகல உபகாரங்களை மறவாதே.